சரி, தங்கம் பத்தி பேசலாம். தங்கம் மறுபடியும் ஹெட்லைன்ஸ்ல இருக்கு. இந்த முறை சும்மா மின்ன மட்டும் இல்ல, நல்லா ஃபிளெக்ஸா இருக்கு. 2025 டிசம்பர் நிலவரப்படி இந்தியால 24 கேரட் தங்கம் 10 கிராம் 1,35,000 தாண்டிடுச்சு. ஆமா, அந்த எண்ணிக்கை உண்மைதான், டைப்போ கிடையாது. இப்ப வாங்குறது நகை கடையில மட்டும் இல்ல, புல்லியன் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்ல கூட நல்ல ஆப்ஷன் இருக்கு. இப்ப கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். 2021ல 48,000 ரூபாய் இருந்தது. 2022ல 55,000 ரூபாய் இருந்தது. 2023ல 63,000 ஏறுச்சு. 2024ல 78,000 உயர்ந்தது. 2025 ஆரம்பத்துல 85,000 இருந்து இப்போ 1,35,000 தாண்டி இருக்கு. சிம்பிளா சொன்னா 4 வருஷத்துல தங்கம் கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்திருக்கு. ரீசன்ட் டைம்ல இது ஒரு டாப் பெர்ஃபார்மிங் அசெட். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட், கடந்த 30 வருஷமா சென்செக்ஸ், நிப்டி மாதிரி பங்குகள் 11ல இருந்து 13% வருஷம் வருமானம் கொடுத்திருக்கு. ஆனா தங்கம் 8ல இருந்து 10% தான். பேப்பர்ல பங்குகள் தான் ஜெயிக்கும். ஆனா உண்மை என்னன்னா, சிஏஜிஆர் மட்டும் முழு கதையை சொல்லாது. பங்குகள் பணத்தை வளர்க்கும், ஆனா அதோட பெரிய பெரிய வீழ்ச்சிகளும் வரும். நாம இதெல்லாம் பார்த்திருக்கோம். 2000ல .com கிராஷ், 2008ல பைனான்சியல் கிராஷ், 2020ல கோவிட் கிராஷ். பங்குல இருக்கணும்னா பொறுமை, தைரியம், மனக்கட்டுப்பாடு வேணும். தங்கம் அப்படி இல்லை. தங்கம் மெதுவா வளரும். ஆனா பணவீக்கம், ரூபாய் வீக் ஆகிற நேரம், போர், அரசியல் டென்ஷன், மார்க்கெட் கிராஷ், இந்த மாதிரி டைம்ல தங்கம் தான் ஹீரோ. சிம்பிளா சொன்னா, பங்குகள் சாஞ்சா தங்கம் பிரகாசிக்கும். இதுதான் ரிஸ்க் சைக்கிள். மார்க்கெட் விழுந்தா பங்குகள் 30ல இருந்து 50% வரை கீழே போகும். தங்கம் பெரும்பாலும் ஸ்டேபிளா இருக்கும், இல்லைன்னா மேல போகும். எக்கனாமி நல்லா இருந்தா பங்குகள் பறக்கும். தங்கம் அப்போ சும்மா மெதுவா நகரும். ஏன்னா பங்குகளும் தங்கமும் எதிர் மனநிலையில ஓடும். இதுதான் கோர் ஐடியா. பங்குகள் பணத்தை வளர்க்க, தங்கம் பணத்தை காப்பாத்த. பங்குகள் செல்வம் உருவாக்கும், ஆனா மன அழுத்தம் தரும். ஆனா தங்கம் அமைதியை தரும். அதனாலதான் கிராஷ் டைம்ல தங்கம் தன்னோட மதிப்பை பிடிச்சிருக்கும். இப்போ தங்கம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு? 3 முக்கிய காரணம். ரூபாய் வீக் அண்ட் இன்ஃபிளேஷன் இன்னும் முழுசா குறையல. பணம் ஸ்டேபிளா இல்லைன்னு தோணுனா மக்கள் சிம்பிளா தங்கம் வாங்குவாங்க. யுஎஸ் வட்டி விகிதம் குறைய போகுதுன்னு எதிர்பார்ப்பு. வட்டி குறைஞ்சா தங்கத்தை வச்சிருப்பது காஸ்ட்லி மாதிரி தெரியாது. உலகம் அமைதியா இல்லைன்னு அர்த்தம். உலகத்துல டென்ஷன் அதிகமானா தங்கம் எல்லாருக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட். அனலிஸ்ட் சொல்றது என்னன்னா, தங்கம் இன்னும் மேல போக சான்ஸ் இருக்கு. ஆனா மூட் மாறினா ஷார்ப்பா கரெக்ஷனும் வரும். அப்போ தங்கம் ஒரு நல்ல முதலீடா? ஆமா, ஆனா சரியான எதிர்பார்ப்போட. தங்கம் இன்ஃபிளேஷனுக்கு எதிரான பாதுகாப்பு. ரூபாய் வீக்கானா மார்க்கெட் ஷாக்ஸ்ல சேஃப்டி. நீண்ட காலத்துல ஸ்டெடி ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஆனா முக்கியமான விஷயம், தங்கம் சம்பளம் தராது, டிவிடெண்ட் வராது, இன்ட்ரெஸ்ட் வராது. பங்குகள் உங்க பொறுமையை சோதிக்கும். தங்கம் எதையும் சோதிக்காது. சும்மா உட்கார்ந்து உங்க போர்ட்போலியோவை பேலன்ஸ் பண்ணும். அதனால ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் ஆர் கோல்டுன்னு தேர்வு பண்ண மாட்டாங்க. ஸ்டாக்ஸ் அண்ட் கோல்டுன்னு தேர்வு பண்ணுவாங்க. சரியான மிக்ஸ். இளம் வயசுக்காரங்களுக்கு பங்குகள் 70ல இருந்து 80%, தங்கம் 10ல இருந்து 15%. மிட் ஏஜ் பீப்புளுக்கு பங்குகள் 60ல இருந்து 65%, தங்கம் 15ல இருந்து 20%. கன்சர்வேட்டிவ்க்கு பங்குகள் 40ல இருந்து 50%, தங்கம் 20ல இருந்து 25%. இதனால ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன் கிடையாது. இந்தியால தங்கம் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, திருமணம், திருவிழா, சென்டிமெண்ட். அதனால டிமாண்ட் எப்பவும் இருக்கும். தங்கத்துல எப்படி முதலீடு பண்ணலாம்? பிசிக்கல் கோல்டு, காயின், நகை. நகைக்கு மேக்கிங் சார்ஜ், டாக்ஸ் அதிகம். டிஜிட்டல் கோல்டு, கோல்டு ETF, சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ், டிஜிட்டல் கோல்ட் ஆப்ஸ், லாக்கர் டென்ஷன் கிடையாது. அப்போ முன்னாடி என்ன? எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, 2026லயும் தங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். 24 கேரட் தங்கம் 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரேஞ்ச்ல இருக்கலாம். ஆனா ரூபா ஸ்ட்ராங்கானா, இன்ஃபிளேஷன் குறைஞ்சா, உலகம் அமைதியானா தங்கம் கொஞ்சம் கம்மியாகும். பங்குகள் செல்வம் உருவாக்கும், தங்கம் செல்வத்தை காப்பாற்றும். காப்பாத்தாத செல்வம் நீண்ட நாள் நிலைக்காது.